ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நம்ம இன்னைக்கு நாகர்கோவில் ஸ்பெஷல் எல்லா டீ கடையிலயும் கிடைக்கக்கூடிய ரொம்ப டேஸ்ட்டான, எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச உண்ணியப்பம் ரொம்ப ஈஸியா எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன், 1 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன், 2 ஏலக்காய். இப்போ இதை நம்ம மாவு எப்படி பிசைஞ்சு எடுக்கலான்னு பார்க்கலாம். 2 வாழைப்பழத்தையும் தோல் எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மையாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா மையாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 ஏலக்காவை நான் மாவில் தட்டி போட்டிருக்கிறேன், அதையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் இனிப்புக்கு தேவையான நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் கருப்பட்டி, நம்ம சாதாரண சர்க்கரை இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் நாட்டு சர்க்கரை எடுத்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். நம்ம அதிகமாக தண்ணி ஆயிடுச்சுன்னா நமக்கு நல்லா உருண்டை வடிவத்தில் வராது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சோடா உப்பு எதுவும் சேர்க்கணுன்னு தேவையில்லை. நான் ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நமக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம அதை கையினாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பஃபி வருது. நம்ம இந்த மாவு உடனே போட்டு எடுக்கணும் அப்படின்னா நம்ம சோடா உப்பு போட்டால் தான் நமக்கு நல்லா பொம்மி வரும். இப்போ நம்ம ஒரு சைடு நல்லா செவக்க வந்ததும் மறுபக்கம் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி நல்லா மாற்றி போட்டு நம்ம நல்லா செவக்க எடுத்துக்கலாம். தீயை நம்ம கொஞ்சம் சிம்லேயே வச்சு போட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா உள்ள மாவு வேகாது. பாருங்க, இப்போ நல்லா செவக்க எல்லா சைடும் நல்லா செவக்க வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப சாஃப்டான உண்ணியப்பம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க ரொம்ப இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இது எப்படி இருந்துன்னு நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.